ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சீக்ரெட் லவரோட எபிசோடு 8. ஆல்ரெடி இந்த எபிசோடு போட்டு தான் எனக்கு சேனலில் பிரச்சனை வந்து ஸ்ட்ரைக் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட 2.0 சேனலில் போட்டேன். கடைசியில் அந்த சேனலையே தூக்கிட்டாங்க. நிறைய பேர் இந்த சீரீஸோட அடுத்த எபிசோட் போடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு வேற வழி தெரியல. சரி, ஓகே, கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க 3 எபிசோட் தானே ஃபினிஷ் பண்ணிடலான்னு. ஏன்னா இந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரீஸ். பாதியில நிக்குது, கிளைமேக்ஸ் தெரியாம பாதியில இருந்தா யாருக்கா இருந்தாலும் டென்ஷன் ஆகும். அதுல நானும் ஒருத்தி தான். ஸோ அதனால சரி, ஓகே, ஸ்ட்ரைக் வராத அளவுக்கு பார்த்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு இந்த சீரீஸோட அடுத்த எபிசோடு போடுறேன். இப்போ எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே ஜுன்ஷி அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்றான், எனக்கு வந்து இப்ப 2 கூட இருக்கணும்னு தோணுது. என்னது 2 கூடயா? ஆமா, நான் வந்து இண்டிபெண்டா இருக்கணும் அவன மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல. சோ அதனால நான் அவன் கூட ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். அவன் வீட்டை விற்க போறாங்களாம். சோ அதனால வேற வழி இல்ல, வேற வீட்டுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். சோ எனக்கும் இங்க இருந்து இன்டர்ன்ஷிப் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 பேரும் ஒன்னா இருந்தா சரியா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்க, அவன் ஓனா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கா, எனக்கு ஹாப்பியா இருக்கு அம்மா சொல்றாங்க. ஏண்டா யுஷுவும் போயாச்சு, நீயும் போனா? இங்க பாருங்க, யுஷு ஓடி போனா, இவனை மாதிரி ஒண்ணும் இல்ல. சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் போகட்டும், எனக்கு ஓகேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அப்பா 2 அர்த்தமா யோசிக்கிறாரு. யுஷு வேற யாரும் இல்ல, நம்ம ஜுன்ஷியோட அண்ணன் தான். சோ அதுக்கப்புறம் ஃபைனலி அப்பாவும் சரி, ஓகே, 2 பேரும் ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்க 2 பேருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்பா அவருடைய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி டூவை பார்க்க 2க்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போயாச்சு. திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்க டேடின்னு ஒரு பையன் வந்து நிக்கிறான். கூட யாருன்னு பார்த்தா அந்த யுஷு தான், நம்ம ஜுன்ஷியோட அண்ணன். அவன் ஆக்சுவலி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பான் வீட்டுக்கு அகைன்ஸ்டா. அப்புறம் 1 மாசம் ஆச்சு டைவர்ஸ் பண்ணி. ஸோ எனக்கு சுத்தமா சேலரிக்கு வரலடா. ஸோ ரெண்ட் கொடுக்க கூட காசு இல்லை, வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. ஸோ நான் அப்பா கிட்ட தான் போய் கெஞ்சணும். ஸோ என் பையனை கூட்டிட்டு போனா அப்பா இவன் முன்னாடி என்ன அடிச்சு அசிங்கமா போயிடும். வேற வழி இல்லை, ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுக்கோ, நான் போய் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, டே நீ உண்மையாதான் சொல்றியா? அப்பா ஏத்துப்பாரு, இல்லன்னா கையில காலில் விழுந்தாது ஏத்துக்க வைக்கிறேன் சரியான்னு சொல்ல, என்ன பண்றதுன்னு புரியாம 2வை திரும்பி பார்க்க 2 ஓகே சொல்ல, சரி ஓகே நான் அவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அவனுக்கான சாப்பாடு எல்லாம் இதுல இருக்கு, அவனோட திங்ஸ் எல்லாம் இதுல இருக்குன்னு சொல்ல, என் அப்பா சாப்பாடு வேணாம், அது ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்லி குட்டி பையன் வேற காமெடி பண்ணிட்டு இருக்கான். சோ அப்புறம் இங்க யூனிவர்சிட்டி தான் காட்டுறாங்க. யாங்குன்னு மட்டும் பேசிட்டு இருக்காங்க. சோ கரெக்டா அந்த கேமிங் பொண்ணு வேற வந்து நிக்கிறா. சாப்பிட போலாமா, ஜென்ஷிய கூப்பிடுன்னு சொல்ல, அவன் குழந்தைய பாத்துட்டு இருக்கான். அவன் வரமாட்டான்னு சொல்ல, குழந்தையா? 2 பேருக்கு எப்படா குழந்தை பிறந்தது? அவன் நெபியூ. ஓ சாரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்றா. 2 உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஜுன்ஷிக்கு நிறைய ப்ராப்ளம்டா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, நீ பையனை பாத்துக்கன்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் 2. ஐயோ தெரியாம சொல்லிட்டோன்னு யாங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இங்க குட்டி பையனை சமாளிக்கவே முடியல. இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், அதை தூக்கி போடுறான், இதை தூக்கி போடுறான். செம்ம டென்ஷனா இருக்கு ஜுன்ஷிக்கு. இருந்தாலும் அவங்க கூட விளையாண்டுட்டே இருக்க 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சார் 2 வீட்டுக்கு வந்து பார்க்க வீடு ஃபுல்லா கலைஞ்சிருக்கு. ஒரு குழந்தை இருந்தா வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. பட் அவன் ஜுன்ஷி கூட ரொம்ப க்ளோஸா விளையாண்டுட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. இதுல 2வோட திங்ஸ் வேற அப்பப்ப எடுத்துருப்பானுங்க போல இருக்கு. அதை வேற அவன் எடுத்து பார்த்துட்டு, அட பாவிகளா, இதை கூட விடமாட்டானுங்களாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஜுன்ஷி பாட்டுக்கு விளையாண்டுட்டு, சரி வா நம்ம போய் சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிட போறான். இந்தா சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பையன் நானே சாப்பிட்டுப்பேன், நான் பெரிய பையன் ஆயிடுன்னு சொல்லி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது ஜுன்ஷிக்கு ஹாப்பியா இருக்கு அவன் பண்றதெல்லாம். அப்புறம் நீ முடிச்சிட்டு வா, நம்ம மூவி எதுவும் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி 2 கூப்பிடுறான். அவன் குழந்தைய பாக்குறதுல இது கவனிக்கவே மாட்டேங்கிறான் 2 பேசுறத. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்குக்கு போகணும், எனக்கு பார்க்க போறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி குட்டி பையன் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜுன்ஷி போயிட்டான். இவன் பேசினது கூட அவன் சரியா கேட்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் பால் விளையாட, பால் பொறுக்கி போடுறதுக்கு தான் நம்ம 2வை வச்சிருப்பான் போல அந்த குட்டி பையன். அவன் ஓவரா பாடா படுத்திட்டு இருக்கான். அப்ப இந்த பால் எடுத்துட்டு வான்னு. அப்படியே டென்ஷனா இருக்கு 2க்கு. பட் வேற வழி தெரியல, என்ன பண்றது, ஜுன்ஷிக்காக பண்ணிதானே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஓவரா காமெடி பண்ணிட்டே இருக்கான். இவன் வேற ஜுன்ஷி கிட்ட க்ளோஸா இருக்கானா, அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா விளையாண்டுட்டே இருக்காங்க கேமிங். இதெல்லாம் பார்க்க அவனுக்கு கடுப்பா இருக்கு. இத ஜுன்ஷிக்கு அந்த குட்டி பையன் கிஸ் பண்ண அட பாவி, எனக்கு சொந்தமானவங்களுக்கு இவ கிஸ் பண்றான் பாரு, லிட்டில் ராஸ்கல்னு வேற திட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து 2 ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டே இருக்காங்க. அப்பப்ப 2வோட பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருக்கா ஜுன்ஷி. இவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தாலும் அந்த குட்டி பையன் விடவே மாட்டேங்கிறான். 2 பக்கத்துல வந்தாலே ஜுன்ஷி கூடயே சுத்திட்டு இருக்கான்.
திரும்பி பார்த்தா இவன் அப்படியே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போய் அப்படியே கிட்ட போறான். டக்குனு வந்து குட்டி பையனை தூக்கிட்டான்ட்டு. இங்க பாரு, அவனுக்கு கிஸ் பண்ணக்கூடாது, அவன் எனக்கு சொந்தமானவன். இல்ல அது என்னோட அங்கிள்னு சொல்லி குட்டி பையன் பேசுறான். சின்ன பையன் கிட்ட என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு சுன்சி தூக்கிட்டு இந்த பக்கம் போக டூக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு வழியா அவன் தூங்கிட்டான். தூங்க வச்சுட்டு அப்பா ஒரு வழியா தூங்கிட்டான்ப்பான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கு ஜுன்சிக்கு. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா இங்க பிஸியா நம்ம சார் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தூங்கியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, தூங்க வச்சுட்டேன். தூங்கும் போது பாக்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்கான். முழிச்சிருந்தா டெவில் மாதிரி இருக்கான். அவன் அப்பா எப்படிதான் இவனை சமாளிக்கிறான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே மேல சாஞ்சிக்கிறான். எனக்கும் வேணும் ட்ரிங்க், கொண்டு வந்து தரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக கவுச்சில அப்படியே படுத்துட்டு பாத்துட்டே இருக்கான். இவனும் ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து ஊத்திட்டு திரும்பி பார்த்தா சார் அப்படியே தூங்கிட்டாரு. அது பார்க்கும்போது டூக்கு ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்க கண்ணை திறந்து பாக்குறான். பட் சார் அப்படியே தூங்கிட்டாரு. தூங்கினவனை தூக்கிட்டு அவன் பெட்ரூம்குள்ள போயிட்டான். அப்புறம் குட்டி பையன் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். அவனுக்கு சுச்சு வந்துருச்சு போல. எங்கடா அணுக்களை காணும்னு சொல்லி தேடிட்டீங்க வந்து பார்க்க இங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. கதவை தட்டி தட்டி பாக்குறான். அப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர எனக்கு சுச்சு வருது, சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு சுன்சியை கூப்பிடுறான். அப்பதான் சுன்சிக்கே புரியுது, ஐயோ நம்ம இவன் கூட படுத்திருக்கோமேனு. அப்புறம் போன் வேற வருது. போன்ல இவன் அண்ணன் தான். நான் வந்து அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சரி சரி வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு வா போலான்னு சொல்லி சுச்சு கூப்பிட போறான். இவன் சுச்சு விட போனாலும் விட மாட்டேங்கிறான். புடிச்சு அவனை இழுத்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஒரு வழியா அண்ணன் வந்தாச்சு பையனை கூட்டிட்டு போக. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அப்பா என்ன அடிக்க ட்ரை பண்ணாரு, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்டா. எப்படியோ அவரை அடிய மேல படவே இல்லை தெரியுமான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி கூட இருக்க போறவான்னு சொல்லி குட்டி பையனை கூப்பிட, நல்ல பையனா நடந்துக்கிட்டியா? ஆமா நான் நல்ல பையனா தான் இருந்தேன். ஆனா அங்கிள் தான், அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டே தான் படுத்திருந்தாங்கன்னு சொல்ல, அது நேத்து என்னோட ரூம்ல அவன் படுத்தான்ல, அதனால நான் இவன் கூட படுத்திருந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா சொல்றீங்க 2 பேரும்னு சொல்லிட்டு அண்ணன் எதுவும் கேட்க வரான். டக்குனு டூக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, ஜுன்ஷிக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் அண்ணாக்கு லைட்டா டவுட். சரியா எதுவும் பேசல. சரி போயிட்டு வரும் பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. ஆனா ஜுன்ஷிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்கு, ஒருவேளை அண்ணனுக்கு என் மேல ஏதாவது டவுட் வந்திருக்குமோன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காதன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ யாங் வந்திருக்கா, கூட அந்த பொண்ணும் வந்திருக்கா. ஜாலியா அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என் வீட்டுல எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியும். நீ என்ன சொல்லியிருப்ப, நான் இண்டிபெண்டா இருக்கணும், ப்ராஜெக்ட் இதுதான் ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருப்ப. கரெக்டா 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 உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்ல, அப்படியே யாருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சிக்கன் எடுத்து வாயில வச்சுட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்ல, சுன்சிக்கு இது கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான். அதை பார்த்துட்டு அப்படி டூக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளை பார்த்து முறைச்சிட்டு டூவும் போறான். உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன்னு சொல்ல, என்கிட்ட நீ ஏதாவது மறைக்கிறியா, அந்த மாதிரி ஏதாவது மறைச்சா என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, நான் என்ன மறைக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் கேஷுவலா தான் இருக்கேன்னு சொல்றான். பட் ஜுன்ஷி ஏதோ மறைக்கிறாங்கிறது புரியுது டூக்கு. இங்க பாரு, ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன், நான் அண்ணனை பத்தி தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்றான். எதுவும் இல்ல, நீ அமைதியா இரு, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியும், நீ இன்டர்ன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹேக் பண்ணிக்கிறான். டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. மொபைல் எடுத்து பாக்குறான். ஜுன்ஷியோட மொபைல டூ எடுத்து பார்க்க அவங்க அண்ணன் கிட்ட இருந்து கண்டினியூவா மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அண்ணாக்கு லைட்டா டவுட் வந்துருச்சுல, சோ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம யாங்கும் கேமிங் பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரிலாம் நீ பேசுற, அவன் பாவம் தெரியுமா, ரொம்ப கஷ்டப்படுவான், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, நான் சரியா சாப்பிட கூட இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி அவ பாட்டுக்கு புலம்பிட்டே வரா. நான் பேசல, என்ன தப்பு இருக்கு, எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன், அவ்வளவுதான், இதுல தப்பு எதுவும் இல்ல. பட் நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். நான் இந்த மாதிரி யாருக்கிட்டயும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாதுன்னு அவ அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு அழுகிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல நான் அழுகலன்னு சொல்ல, இங்க பாரு, நான் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணது தப்புன்னு சொன்னேன், இன்னும் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் பேசல, சாரின்னு சொல்ல, நீ இப்படி கன்வின்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கை எடுத்து கன்னத்துல வச்சுட்டு, இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றா. இங்க பாரு ப்ளீஸ், சாரி, நம்ம போய் சாப்பிடலாமா, உனக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னீங்களா, வா போலான்னு சொல்ல, டக்குன்னு அவ ஹக் பண்ணிக்கிறா. நான் அழுகலாம் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கண்ணு வேத்திருச்சுன்னு சொல்ல, பொய் சொல்லாத, நீ அழுத, உனக்கு ரன்னிங் நோஸ் ஆகுது, பிளஷ் ஆகுது, மூக்கெல்லாம் செவந்து போச்சு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு யாங் அப்படியே அவளை கூப்பிட்டு அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் அண்ணன் மெசேஜ் பண்ணதை பார்த்து செம்ம கடுப்பா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியாம ஜென்சி யோசிச்சிட்டே இருக்க. இப்ப என்னதான் பிரச்சனைன்னு அந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து படிக்க அண்ணனுக்கு செம்ம டவுட். சோ என்ன பண்றதுன்னு புரியல. அப்பவே எனக்கு தெரியும் அண்ணனுக்கு என் மேல டவுட் இருக்குன்னு. என்ன பண்றது, எனக்கு ஒண்ணும் புரியலையே, தப்பு தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேனே, ஐயோ நான் என்ன சொல்லுவேன், கேம் விளையாண்டுருந்தேன் அதனால லேட் ஆயிடுச்சு, அதான் கூட படுத்துட்டேன்னு சொல்லவா, இல்ல வேற என்ன சொல்றதுன்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டூக்கு கஷ்டமா இருக்கு. சாரி,
என்னாலதானே உனக்கு எல்லா பிரச்சனையும், ஐம் சாரின்னு சொல்ல. லூசு மாதிரி பேசாத, பிரச்சனையை பாத்துக்கலாம் விடுன்னு சொல்ல. கரெக்டா போன் வேற அடிக்குது அம்மா கிட்ட இருந்து. என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஜிம்ஜி போன் அட்டன் பண்ண, அப்பாக்கு இது உடம்பு சரியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல. வேகமா 2 பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அப்பா கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்ல. ஏதோ சர்ஜரி ஆண்டா பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல. கரெக்டா அண்ணன் வேற வரான். அண்ணனை பார்த்தனையும் அப்படியே ஜின்சி சைலண்ட் ஆக எதுவுமே பேசல. 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்பாக்கான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, ஏதாவது இல்லைன்னா நீங்க போய் எடுத்துக்கோங்க, அப்புறம் அப்பா கூட நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றான். இவ கூடயா, ஆமா 2 பேரும் இருந்து சண்டை தான் போடுவீங்க, ப்ளீஸ் சண்டை போடாம இருங்கன்னு சொல்லி அம்மா சொல்ல. சரி கொடுங்க நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்றான் அண்ணன். இந்தா போன்னு சொல்ல. அவன் இதுக்கு எனக்கு தண்ணி கொண்டு வரேன்னு அப்பா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி இவங்க பேசிட்டு இருக்க. ஜுன்சிக்கும் டூக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. அண்ணன் வேற அப்பப்ப ஜுன்சியை பார்த்து முறைச்சிட்டு தான் அந்த பக்கம் போறாரு. சோ அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு டூக்கு. அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்ஷி. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணன் ஒரு வேலை இதை பத்தி ஏதாவது சொல்லிடுவானோ, என்கிட்ட ஏதாவது கேட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே சொல்றான். இல்ல, அப்பா குடும்ப சொல்ல நான் எதுக்கு இதை பத்தி யோசிக்கிறேன், என்னை பத்தி மட்டும் தான் நான் திங்க் பண்ணனா, அப்பா பத்தி திங்க் பண்ண மாட்டேங்கிறேனா அப்படின்னு அவன் புலம்புறான். சாரி என்னால தானே இதெல்லாம் அப்படின்னு டூ சொல்ல. நீ என்ன பண்ணுவ, நான் கிட்ட ஒண்ணு சொல்லட்டா, நம்ம வேணா பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டுட்டு சுன்ஷிக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. என்னடா போசுக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. சோ அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட் சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன். சோ இந்த எபிசோட் போஸ்ட் பண்ணி ஒரு 2 நாள் பார்த்துட்டு போஸ்ட் பண்றேன் திடீர்னு காப்பி ரைட் கொடுத்துட்டா நான் என்ன பண்றது. சோ அதனால வெயிட் பண்றேன். சோ பார்த்துட்டு ப்ராப்ளம் இல்லைன்னா அடுத்த எபிசோட அதுக்கு அடுத்த எபிசோடு டக்கு டக்குன்னு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த எபிசோட்ல ஆல்ரெடி நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். பட் எனக்கு பயமா இருக்கு போஸ்ட் பண்ண, மறுபடியும் ஸ்ட்ரைக் வந்துருமோன்னு. சோ அதனால இந்த எபிசோட பார்த்துட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. ப்ராப்ளம் இல்லைன்னா நான் 9ம் 10ம் உடனே அப்லோட் பண்ணிடுறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.